ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் கண்ட்ரோலர் பிஎல்சி. ப்ரோக்ராமபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறது. லாஜிக்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் இதோட அப்ரிவேஷன். இதோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. சேஃப்டி வந்து குறைவாக இருந்துச்சு. மேன் பவர் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்பட்டது. அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு ஒயர் ரிலே கண்ட்ரோல் மெத்தடுக்கு வந்தாங்க நெக்ஸ்ட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதிகமான ஒயர்ஸ் இருந்ததுனால நம்மளால் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸ் கண்ட்ரோல் வந்தாங்க, மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. நமக்கு வந்து இன்புட் அவுட்புட் ஆட் பண்ண முடியறதில்ல அதிகமாக. அப்போ நமக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே கிடையாது கண்ட்ரோலரில். அப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம எதுவுமே நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ப்ராடக்டாக வர்றதுக்காக அப்ளிகேஷனுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎல்சி அட்வான்ஸ்டு ஆட்டோமேஷன் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இன்புட்ஸ் எவ்வளோ அவுட்புட்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு பிஎல்சியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் பவர் சப்ளை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி ஆர் 240 வோல்ட் ஏஎல்சி வித் எஸ்எம்பிஎஸோடு நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்எம்பிஎஸ்னால் சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை. இல்லை 24 வோல்ட் டிசி யூஸ் பண்ணுறோம் வித்தவுட் எஸ்எம்பிஎஸ். இது நம்ம யூஸ் பண்ணுறோம் பிஎல்சியில். பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைப் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பான்ஷனுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ஐஓ நம்ம ஆட் பண்ண முடியாது. மாடுலர் ஆர் காம்பேக்ட் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்புட்டு அவுட்புட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரேக் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் பிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க ரேக் டைப் பிஎல்சிங்கிறது. அது நமக்கு ப்ரோக்ராமிங் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் இருக்குது, ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் இருக்குது, சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் இருக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் தான் யூஸ் பண்ணுவோம். லேடர் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்டு, நார்மலி க்ளோஸ் கான்டாக்டு, அவுட்புட் காயில் அந்த மாதிரி இருக்கும். எஃபிடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஃப்ளோ சார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பு அல்காரிதம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கமா பி, மூவ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட்டுங்க நம்ம சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது. இதுலேயே அந்த ஆட்டோமேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டைப் இருக்குது, ப்ரோக்ராமபிள் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் டைப் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.